உடனிருந்து பழகும் பொழுது ஒருத்தருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா தொலைவிலிருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லவங்களா இருக்கிறவங்க கிட்ட போனோம்னா இவ்வளவு மோசமானவரான்னு தோணும். தொலைவிலிருந்து பார்க்குறப்ப ரொம்ப கெட்டவரா இருக்கிறவங்க கிட்ட போறப்ப ரொம்ப நல்லவரா அமைதியா இருப்பாங்க இருக்கும். ஆப்போசிட்டா. ஆனா நான் தொலைவிலிருந்து பார்க்குறப்பவும் ஒரு நல்ல மனிதராகத்தான் இருந்தார். ஆனால் அருகில் செல்லும்போது இன்னும் அதிகமாக அவர் மீது அபிமானம் எனக்கு கூடுனுச்சு. அந்த இதை தான் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏனென்றால் அவருடைய பரிமாணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று அவருடைய பணி சின்சியாரிட்டி ஒன்று, ரெண்டாவது அவர் ஒரு மனிதராக, ஒரு சமூக அக்கறை கொண்ட மனிதராக, அதுலேயும் ஒரு முழுமையான மனிதராக வாழ்ந்து மறைந்திருக்கிறாருன்னு சொல்லுவேன். ஏனென்றால் அவர் இந்த பணியில் சின்சியாரிட்டின்னு ஒன்று குறிப்பிட்டீங்க. பொதுவாக பெரும்பாலும் சின்சியாரிட்டியோடு தான் எல்லாமே இருப்பார்கள் நாம் அறிந்தவரை. நீங்க குறிப்பிட்டனா குறித்த நேரமா சின்சியாரிட்டி கூடுதல் பயிற்சியா, கவனமா? உண்மைதான். நீங்க சின்சியாரிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம யாரா இருந்தாலும் சின்சியாரிட்டியா இருக்கும் சொல்லுவோம்னு வச்சுக்கீங்களேன். எனக்கு என்ன சின்சியாரிட்டி இல்லையான்னு கேட்போம். அது கிடையாது, அது இல்லை. சின்சியாரிட்டி மீன்ஸ் என்னன்னா, இன்றைக்கு நான் பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க எடுக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க எடுக்கிற ஆளுமே பெர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு சிறப்பு அவர்கிட்ட, அடிஷ்னல் இது உண்டு, அவர்கிட்ட காஷியஸ் உண்டு. தான் நடிப்பதோடு இல்லை, தன்னை சுற்றி இருப்பவர்களும் சிறப்பாக நடிக்கணும்னு விரும்புகிறவர். அவர் ஷூட்டிங்க்கு போகிறதே கூட வேலைக்கு போகிறேன்னு தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு பணியாக அதை எடுத்து அதை சிறப்பாக செய்யணும்னு நினச்சி பண்ணவர் அவர்.